பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடை கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாது இருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்றைக்கு நாம் சாம்பல் புதனாக நாம் கொண்டாடிட்டு வருகிறோம். நம்முடைய திருச்சபையினுடைய வரலாற்றுகளிலே இது மிகவும் முக்கியமான ஒரு நாள். நம்முடைய பக்தி விசுவாசத்தை அதிகமாய் மெருகூட்டுகின்ற ஒரு காலம், பருவம் இது லெந்து காலம். அப்ப இது லெந்து காலம் என்பது மிகவும் அழகான ஒரு காலங்கள். அதாவது இலைகள் எல்லாம் மரத்திலிருந்து உதிர்ந்து எப்படி மீண்டும் துளிர்கிறதோ அப்படி நம்முடைய பாவ வாழ்க்கையெல்லாம் உதிர்ந்து கிறிஸ்துக்குள்ளாய் நாம் புதுப்பிக்கப்படுகிற ஒரு காலம். நாம இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற, அதாவது ஜெபம், நோன்பு, அதிகமான அளவிலே திருமறை வாசிப்பு, இவையெல்லாம் ஒருங்கே இறைக்கின்ற ஒரு காலங்கள் தான் இந்த அழகான லெந்து காலங்கள். அதாவது மார்ச் மாதம் 25ஆம் தேதி பிறகு வருகிற அந்த பௌர்ணமிக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டராக கணக்கிட்டு அதிலிருந்து முன்பதாக ஒரு 40 நாட்கள் கணக்கில் வைத்துதான் இந்த லெந்து காலத்தை குறித்திருக்கிறார்கள் திருச்சபையினுடைய வரலாற்று ஆசிரியர்கள். ஆகவே இதுல பார்த்தோம் என்றால் இந்த லெந்து காலங்கள் அப்படின்றது மிகவும் சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறது. நாம இன்னும் நோன்பு என்பதை என்ன என்பதை நாம் புரிந்து நாம் செயல்பட வேண்டும். அதாவது நம்ம நிறைய இந்த காலங்களில் 40 நாளும் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், அல்லது ஒருவேளை உணவை தியாகம் செய்கிறோம் இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம உடலை ஒடுக்குகிறோம் ஆண்டவருக்காக. இது எல்லாமே சரிதான். நம்முடைய பக்தியை நம்ம இன்னும் மெருகூற்றுவது சரிதான். அதே நேரத்திலே பசியாய் இருப்பவருக்கு உணவையும், ஆடை இல்லாதவருக்கு ஆடையும், தேவையில் இருக்கிற மக்களுடைய தேவைகளை சந்தித்து மக்கள் தங்குவதற்கு இடத்தை நாம கொடுத்து இதெல்லாம் நாம செய்யும் 4 பேருக்கு நற்காரியங்கள் நல்லவை நாம் செய்வது, அதுவே ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு உபவாசமாக இருக்கிறது. ஆகவே இந்த அழகான இந்த லெந்து காலங்கள் நம்மை புதுப்பிக்கட்டும், நம்ம இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்கு உதவி செய்யட்டும். இந்த 40 நாட்கள் என்பது நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். அதாவது 6 ஞாயிற்றுக்கிழமை என்பது இதுல ரொம்ப சிறப்பான ஒன்று. அவங்க இந்த 6 ஞாயிற்றுக்கிழமை உள்ளடக்கிய இந்த லெந்து காலங்கள் நம்மை புதுமைக்கு நேராய் வழி நடத்தட்டும், இந்த புதிய வசந்தத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தட்டும், நம்மை மாற்றுருவாக்கம் செய்வது நம்மை வழி நடத்தட்டும். நல்லவைகளை சிந்தித்து நல்லவைகளை பேசி நாம் கூடிய வரையிலும் இந்த 40 நாளும் உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல, நாம் நல்லவை செய்வதும் ஒரு நோன்புதான், தீங்கு செய்யாமல் இருப்பது நோன்புதான். எல்லாவற்றுக்கும் மேலா இந்த 40 நாட்களிலே நாம் மக்களிடத்திலே பேசுவதை குறைத்து, அதாவது மொபைல் போன் யூஸ் பண்ணுவதை குறைத்து நாம ஆண்டவரோடு நாம பேச வேண்டும். அது மிக மிக முக்கியமா இருக்கிறது. அதிகமாய் நம்முடைய நேரத்தை திருமறை வாசிப்பிலும், ஜபத்திலும், இந்த உபவாசத்திலும் நாம் அதிகமாய் நாம் இருந்து ஈகை செய்வதிலே, அதாவது இரக்க குணம் பெற்று மற்ற 4 பேருக்கு உதவி செய்வதிலே இந்த லெந்து காலங்கள் நம்மை மாற்றுருவாக்கத்துக்கு நேராக வழி நடத்தும். இந்த சாம்பல் புதன் எப்படி சாம்பல் தம்மை வெறுமையாக்கினதோ அவ்வண்ணமாய் நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வெறுமையாக்கப்பட்டவர்களாய் அவருடைய சிலுவை சுமந்து அவருக்கு பின்னாய் செல்ல நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நாங்கள் ஆண்டவர் லெந்து காலத்துக்குள்ளாய் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். எங்களை ஆண்டவரே இந்த வசந்த காலங்கள் எங்களை மாற்றுருவாக்கத்தினால வழி நடத்த கிருபை தாரும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.